हरे कृष्ण। ॐ ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो ॐ विष्णुपादाय गौरङ्गप्रस्थरूपिणे श्रीभक्तिविबोधाय बोधयनगिते नामिने। என் ஆன்மீக குருவின் தாமரை திருவடிகளில் சிரம் பதித்து எல்லா வைஷ்ணவர்களுக்கும் அடியேன் வாமனதேவின் பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம ஒரு வேடிக்கையான விசித்திரமான ஒரு கதை. நீங்க எல்லாரும் இதை கேட்டு கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு தடவை என்னாச்சு அப்படின்னா, கை, காலு, மூக்கு, வாய், கண்ணு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டாங்க. என்ன ஆலோசனை அப்படின்னு பார்த்தா, இவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க, நம்ம எல்லாருமே இரவு பகலாட், அதாவது இந்த கண்ணு, மூக்கு, வாய், காது, காலு இதெல்லாம் சொல்லுது, நம்ம இரவு பகலாட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலைகள்லாம் செய்கிறோம். ஆனால் இந்த வயிறு இருக்குல்ல, அது ஒன்றுமே செய்யாமல் ஜாலியாக நம்ம செய்யறதையெல்லாம் எடுத்துக்கிட்டு சுகமாக இருக்குது. இது எவ்வளோ பெரிய தப்பு. நம்ம இதுக்குனால நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணும், எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு. உடனே கை சொல்லிச்சு, ஆமாமா கரெக்ட். ஏன்னா இந்த உணவு பதார்த்தங்களை எல்லாம் நான் தான் சமையல் பண்ணுறதுக்கு பயன்படுறேன். அதுக்கப்புறம் சமைச்சதை எடுத்து வாய்க்கு கொண்டு போகிறதுக்கு நான் தான் பயன்படுறேன். அதனால நீங்கள் சொல்லது கரெக்ட், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இனிமேல் அதை நான் நிப்பாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே கால் சொல்லிச்சு, நான் எவ்வளோ நேரமாக அந்த சமையல் கட்டில் அப்படியே நின்றுட்டு இருக்கிறேன், நான் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கிறேன், சில நேரம்லாம் எனக்கு வலிக்கும், அதையெல்லாம் அப்படி அதை தாங்கிக்கிட்டு நான் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ச்சு. கண் சொல்லிச்சு, கரெக்ட், ஆமாம் அதுவும் கரெக்ட் தான். நான் என்ன செய்கிறேன், இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு நான் தான் பார்வை, இதன் மூலமாக தான் இந்த பொருட்கள்லாம் தரமானதாக இருக்குதா அப்படிங்கிறத நான் பார்க்குறதுக்கு நான் தான் உதவி செய்கிறேன் அப்படின்னு கண்ணு சொல்லிச்சு. அடுத்தது மூக்கு சொல்லிச்சு, இந்த உணவினுடைய தரத்தை நுகர்வதற்கு, சுவாசிக்கிறதுக்கு நான் தான் ரொம்ப உதவியாக இருக்கிறேன் அப்படின்னு மூக்கு சொல்லிச்சு. வாய் சொல்லிச்சு, நானும் சமைச்சதையெல்லாம் வாயில் வச்சு நல்லா கூழாக்கி நான் தான் வயிற்றுக்குள்ள அனுப்புகிறேன் அப்படின்ட்டு வாய் சொல்லிச்சு. அப்படி இந்த உடல் உறுப்புகள்லாம் சேர்ந்து இந்த ஆலோசனை கூட்டம் போட்டு வயிறு மட்டும்தான் சுகமாக இருந்து ஒரு வேலையும் செய்யாமல் அனுபவிக்கு. அதனால நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒன்று சேர்ந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு இந்த வயிற்றுக்கு மேலே பொறாமைப்பட்டு வேலை நிறுத்த போராட்டம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் கண்ணு, கை, வாய், மூக்கு, கால் இதெல்லாம் சேர்ந்து நம்ம எதுவும் செய்யக்கூடாதுன்னு வேலை நிறுத்த போராட்டம் ஆரம்பிச்சாச்சு. உடனே வாய் சொல்லிச்சு, நான் எதையும் சாப்பிட மாட்டேன் அப்படின்ச்சு. உடனே கண்ணு சொல்லிச்சு, நான் இனிமேல் எதையுமே பார்க்க மாட்டேன், நான் பார்க்கவே மாட்டேன்பா அப்படின்ட்டு. அடுத்தது கை சொல்லிச்சு, நான் தொட மாட்டேன்னு, நான் எதையும் செய்ய மாட்டேன்னு அப்படின்னு கை சொல்லிச்சு. அடுத்தது மூக்கு சொல்லிச்சு, நான் எதையுமே சுவாசிக்க மாட்டேன்பா, இதோட முடிஞ்செல்லாம் அப்படின்னு சொல்லிச்சு. எல்லாம் சொல்லி என்ன பண்ணாங்க, ஒரு மேஜையில் எல்லாரும் சுகமாக இருந்து எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு உட்காந்தாச்சு. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. இந்த உறுப்புகள்லாம் என்ன இன்னைக்கு நமக்கு ரொம்ப சோர்வாக இருக்குதே. கண்ணு சொல்லிச்சு, எனக்கு எல்லாமே கொஞ்சம் மங்கலாக இருக்குது. அப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் ஏன் இப்போ வர வர நமக்கு எதுவுமே செய்ய முடிய மாட்டாங்க அப்படின்னு இந்த உடல் உறுப்புகள்லாம்
ஃபீல் பண்ண ஆரம்பிச்சது, கவலைப்பட ஆரம்பிச்சது. திடீர்னு இதுக்கு ஒரு ஞான உதயம் வந்தது மாதிரி இந்த உடல் உறுப்புகள்லாம் நம்ம ஒரு தவறு பண்ணிட்டோம். அதாவது நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்து உணவை வயிற்றுக்கு கொடுத்தா மட்டும்தான் நமக்கு ஊட்டச்சத்து கிடைச்சி எல்லாம் செய்ய முடியும். இதை நம்ம மறந்துட்டோம். நம்ம இதை செய்யாததுனால தான் இவ்வளவு பிரச்சனை. அதனால நம்ம போராட்டத்தை கைவிட்டுக்கிட்டு நம்ம வயிற்றுக்கிட்ட சரணடைஞ்சிருவோம் அப்படின்னு இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் போராட்டத்தை கைவிட்டாங்க. வேலை நிறுத்தத்தை கைவிட்டுக்கிட்டு அவங்க வேலையை செய்ய ஆரம்பித்தாங்க. செய்து வயிற்றுக்கு உணவை அனுப்புனாங்க. வயிற்றுக்கு உணவை அனுப்புனது தான் உண்டு. கண்ணு பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு, கைக்கு நல்லா ஸ்ட்ராங்காச்சு, வாய் சிரிச்சுது, கால் அப்படி ஜம்ப் பண்ணி கிட்ட ஆட ஆரம்பிச்சுது. இப்படி இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷத்தை உணர்ந்தாங்க. இப்போ இதை பார்க்கும்போது இது என்ன வேடிக்கையா விசித்திரமான ஒரு கதையை நமக்கு சொல்லும். ஆனால் இந்த கதையினுடைய கருத்து என்ன அப்படின்னா, இந்த வயிற்றுக்கு உணவு வழங்கலைன்னா இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் எப்படி துன்பம் அடையுது. இது போலத்தான் கடவுளுக்கு நம்ம தொண்டாற்ற மறுக்கிறதுனால இன்றைய சமுதாயம் துன்பம் அடைஞ்சிட்டு இருக்குது. கடவுளுக்கு சேவை செய்யாம அவரு கொடுத்த ஐஸ்வர்யத்தை மட்டும் நம்ம அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இங்க இருக்கிறது எல்லாமே பகவானுடையது தானே. அதை மட்டும் நம்ம அனுபவிக்கிறோமே தவிர கடவுளுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம விட்டுடுறோம். எல்லா துன்பத்துக்கும் இது ஒண்ணுதான் காரணம். இந்த ஒண்ணுதான் காரணம். உண்மையிலேயே நம்ம மகிழ்ச்சியாக நம்ம வாழ விரும்பணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே செயல், கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், நான் கிருஷ்ணருடைய சேவகன், இதை உணர்ந்து பகவானுக்கு நம்ம பக்தி தொண்டு செய்ய ஆரம்பிச்சோன்னு வைங்க. எப்படி வயிற்றுக்கு உணவு கிடைச்ச பிறகு இந்த உடல் உறுப்புகள்லாம் ஹாப்பியாச்சோ, நம்ம பகவானுடைய ஒரு விண்ணப்பம், பகவானை திருப்திப்படுத்தும் போது பகவான் அதில் திருப்தி அடையும் போது நம்மளும் திருப்தி அடைவோம். அதுக்கப்புறம் துன்பத்திற்கு இடமேது. இதுதான் இதனுடைய கருத்து. மீண்டும் நம்ம அடுத்த வகுப்புல அடுத்த விஷயத்தை பார்க்கலாம். பஜ ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌரபக்த விருந்த. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரி போல்.